இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில முருகருக்கு உண்டான மிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம மிஸ்ட்ரி சேனல்ல எகிப்தியத்தை பத்தியும் தமிழக கோவில்கள் பத்தியும் பல வரலாற்றுகளை பேசணும். ஆனா இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரிஸோட தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகனோட பெரும்பான்மையான மிஸ்ட்ரி எதுல முடியும்னா திருப்பதி கோவில். திருப்பதி கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அங்க பல தமிழ் கல்வெட்டுகள் இருந்ததாகவும் நாள் போக்குல அங்க தமிழ் கல்வெட்டுகள் காணாம போனதாகவும் பல ப்ரூஃப்ஸோட காட்டுறாங்க. இதுல என்னன்னா, எந்த ஒரு பெருமாள் கோவில்லையும் மொட்டை அடிக்கிற வழக்கம் இல்ல. தமிழக முருகர் கோவில்கள்ல மட்டும்தான் அந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கு. இது எப்படி திருப்பதிக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் கேள்வி கேட்கறாங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற இந்த லைன் முருகருக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லா மலை கோவில்களிலும் முருகன் இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா எந்த மலை கோவில்களிலும் பெருமாள் இருந்து பார்த்ததே இல்லை. இந்த ஒரே மலை கோவில் எல்லாம் பெருமாள் இருக்காரு, சோ அங்க இருக்கிறது முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி பல கிளைம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது முருகரா பெருமாளா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாவே நம்ம பல முருகர் சிலைகளை பார்த்திருப்போம். அதுல முக்கியமான ஒரு சிலை தான் பாத்தீங்கன்னா நவபாஷான சிலை. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பழனியில. இந்த நவபாஷான சிலை எப்படி பாத்தீங்கன்னா 9 விஷ பாய்சன்ஸ் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல்ஸை கொண்டு தயாரிச்ச ஒரு சிலை. ஆனா இந்த சிலைக்கு செய்யற பாலாபிஷேகம் மற்றும் தேனாபிஷேகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு பாத்தீங்களா, அது மக்களுக்கு கொடுக்கும் போது மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நோயா இருந்தாலும் தீர்ந்து போகுமா. இது கேட்கும் போது எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு விஷம் தடவின ஒரு சிலையில இருந்து நம்ம வாங்குற பாலை குடிச்சு அந்த உடம்பெல்லாம் சரியா போகுதுன்னா இதுலயும் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் எட்டுக்குடி முருகனை பத்தி நல்லாவே தெரியும். இந்த எட்டுக்குடி முருகனை பொறுத்த வரைக்கும் முருகனை எங்க இருந்து பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த கோவிலுக்கு பல பேர் விசிட் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் நிறைய பேர் அங்க வருகை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் உண்மை. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எப்பவுமே நம்ம சவுத் இந்தியால தான் முருகரை பெருசா கொண்டாடுவோம். ஆனா நார்த் இந்தியா போனாவே விநாயகரை தான் பெருசா கொண்டாடுவாங்க. முருகர் அப்படிங்கிறவரு அங்க கார்த்திகேயா சிவனுடைய மகன், இவ்வளவுதான் தெரியும். ஆனா நார்த் இந்தியால மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல முருகருக்காக ஒரு பெரிய சிலையை கட்டியிருக்கிறாங்க. அது இப்ப கிடையாது, எகிப்திய காலத்துல. இந்த சிலையை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் மோகன் அப்படிங்கிற இந்த ஆர்கியாலஜிஸ்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த கோவிலுக்குள்ள நீங்க பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா எகிப்திய உருவத்துல முருகர் இருக்கிறதாகவும், அப்ப எகிப்திய மக்கள் முருகரை எகிப்திய கடவுளா ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற போன்ற பல டவுட்ஸ் அவர் விளக்கி இருப்பாரு. சோ அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய மர்மங்கள் விலகும். முருகரை பத்தின நிறைய மிஸ்ட்ரிஸ் வீடியோவை இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.